கைஸ், நான் தான் உங்களுக்கு பேசிகிட்ருக்கேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு ரைவல்ஸ் தான் விளையாட போகிறோம். ஆக்சுவலி நான் வந்துட்டு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ரைவல்ஸ் தான் போட்டிருந்தேன். அதில் 2 வியூஸ் போயிடுச்சு. ஒரு ஸ்ப்ளாஷி அல்ட்ரா கேமர்ஸ்னு ஒருத்தங்க, நான் சொன்னது அவர் தான் வேபோ. அவர் வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருந்தார், இந்த மாதிரி ப்ரோ சூப்பர் ப்ரோ, ஆனால் என்னால் ஒன்றுமே பார்க்க முடியல ப்ரோ அப்படின்னாங்க. சரி, நானும் என்னடான்னு போய் பார்க்கலான்னு பார்த்தா ஓரியன்டேஷனு லேண்ட்ஸ்கேப்லேருந்து போர்ட்ரேட்டுக்கு போயிடுச்சு. விச் மீன்ஸ் நான் வந்துட்டு போர்ட்ரேட்டில் இருக்கும்போது ரெக்கார்டர் ஆன் பண்ணிட்டேன். அதனால என்னாச்சு தெரியாமல் போர்ட்ரேட்டில் ஃபுல்லாக போயிடுச்சு. ஸோ அதனால தான் வந்துட்டு நான் மறுபடியும் என்னடா எவனுமே வர மாட்டேங்கிறானுங்க. அதனால தான் வந்துட்டு மறுபடியும் ரெக்கார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த ரெக்கார்டர் ஆன் பண்ணியிருக்கேன். எனக்கு ஒரே மன கஷ்டமாயிடுச்சு. எவ்வளோ கஷ்டப்பட்டு அதில் அடித்து நான் கிட்டத்தட்ட 22வது லெவல் எல்லாத்தையும் அடித்தேன். வாடா பைத்தியக்கார், ஏன்டா உள்ளே வந்துட்டு வெளியே போனேன்? வாடாங்க. நான் 10ல் இருக்கேன், அவன் ஒருத்தனும் வர மாட்டேங்கிறான். ஐயோ 86 கைஸ், இவனை கண்டிப்பாக என்னால் முடியாது. அது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா இவன் தான் 86ல் இருக்கானே. இவன் என்னை முடிக்கிறத தவிர நான் அவனை முடிக்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் உண்மையாலேயே. எனக்கு பார்த்தீங்களா இந்த ஸ்கின்னு எப்படி சூப்பராக இருக்குல்ல? ப்ளூ கலர், மை ஃபேவரட் கலர் ப்ளூ. ஐயோ என்னடா இந்த ஆள் அடிக்கிறான்? அவன் என்ன கன் ஸ்ப்ரேவா? ஸ்ப்ரே பாருங்களேன், கிண்டல் பண்ணுறான் என்னைய. வந்து மூஞ்சிக்கு முன்னாடி ஃப்ரீ ஃபயர் பண்ணுற மாதிரி சுட்டு காட்டிட்டு போகிறான். கைஸ் தம்பி, நான் கொஞ்ச நாள் ரோப்ளாக்ஸ் விளையாடுறேன். ரைவல்ஸில் உன்னோட லெவல் வந்து உன்னை அடிக்கலைன்னு வச்சுக்கேன், அவ்வளோதான் சொல்லிட்டேன். அடித்தேன்னு வச்சுக்கேன், அவ்வளோதான் சொல்லிட்டேன். ஏன்டா சரிக்கிட்டே போகிற? ஒரு நிமிஷம் இருறா. அப்பா முடிச்சுட்டான். ஷார்ட் கன்னை வச்சு அடிக்கிறான். சரி, நம்ம ஃபஸ்ட் ரைஃபிள் எடுப்போம். அதே தான், எல்லாமே அதே தான். ஃபஸ்ட் ரைஃபிள் மட்டும் மாறிப்போம். யோ பக்கத்துலேயே போகக்கூடாது, தூரத்துலேயும் போகக்கூடாது. தூரத்தில் போனால் ஸ்ப்ரே வச்சு அடிச்சிருப்பான், பக்கத்தில் போனால் ஷார்ட் கன்னை வச்சு அடிச்சிருவான். இப்போ நான் என்ன தான் பண்ணுறதோ? சரி, இப்போதைக்கு பக்கத்தில் போகாமல் இருக்க வேண்டியதான். ஐயோ பக்கத்தில் மாட்டான்டா. ஒரு டைமாச்சும் அடிக்கணும்டா அவனை. ஐயோ அடிச்சிடக்கூடாது. அடிக்கிறானே. அப்போ அடிச்சிட்டான்டா. இங்கே பாருங்க, அவனுக்கு எவ்வளோ 48 HP தான். லெவலப் பண்ணும். அதுக்கு நீ 86 லெவலில் இருக்கிறவனுங்களெல்லாமாடா ஒரு 10 லெவல்ரா. நான் என் கூட போய் நீ எல்லாம் பேட்டில் பண்ணலான்னு நினச்ச பற்றி, அதெல்லாம் ரொம்ப தப்புடா. அதோட உன் கூட நான் பேட்டில் பண்ணலான்னு நினச்சேன் பற்றி, அதுவும் ரொம்ப தப்பு தான். ஜெயிச்சிட்டான்ல. அடப்பாவி டேய், ஏன்டா இப்படிலாம் பண்ணுறீங்க? இருறா நான் வரேன்டா. அடப்பாவி. ஏய் என்னடா எல்லோரும் எங்கெங்கேயோ போகிறீங்க? இங்கே வாடா. எவனை ஒருத்தன் வாங்கடா. அவ்வளோதான். 34 பரவாயில்ல, என்னமோ பண்ண வேண்டியதான். இதே கன்ஸ்ட்ரக்ஷன் வந்துடுறா ப்ளீஸ்ரா. கன்ஸ்ட்ரக்ஷன் இது என்ன வேப்பன்னு எனக்கு தெரியாது, சும்மா தான் போட்டுட்ருக்கேன். பரவாயில்ல. மொபைலில் விளாட முடியல, ஆனால் பிசி பிளேயர்ஸ் எல்லாம் செம்மையாக விளாட்லாம் அந்த கேமு. மொபைலில் வந்துட்டு ரொம்ப நல்லா விளையாடணுன்னா பல வருஷங்கள் ஆகும்னு நினைக்கிறேன். என்ன சுட்டாலும் தாங்க மாட்டேங்கிறான். டக்குன்னு பின்னாடி வந்தால் தெரியாது. எப்பா என்னதுடா இது? இந்த மேப்பே இனிமேல் போட மாட்டேன்டா. ஐயோ ராக்கெட் லான்ச்சரா என்ன? ராக்கெட் லான்ச்சரை வச்சு அடிக்கிறானே. இதை வச்சு அடித்தா அப்படின்னா நான் எப்பட்றா உயிர் பிழைக்கிறது? போங்கடாடே. சரி, ஊய் ஆடா பாவிகளா, விழுந்தா அவனுக்கு இதுவாடா. ஐயோ தெரியாமல் இந்த மேப் அழுத்தி விட்டாண்டி. அரேனாவே போயிடலான்டா பேசாமல். வரான். ஐயோ அடிச்சு விட்டான்டா, தூக்கி அடிச்சிட்டான்.
இவன் அடித்த அடியில் நான் பறந்து போய் வெளியே விழுந்தேன். அப்போ அடித்த அடி யோசிச்சு பாருங்க. பறக்கிறான்டா இவன், பறக்கிறதே வேலையை வச்சுருக்கான்டா. யோயோ யோயோ மாட்டிக்கிட்டேன் மாட்டினேன். ஊய் பின்னாடி பார்க்கல. டே இது ரொம்ப கஷ்டமாக இருக்குடா கன்ஸ்ட்ரக்ஷனு. காமெடி பீஸாக மாற்றி விட்டானே இவன். ஐயோ இங்கே குதிச்சா சேஃப், இப்படி குதிப்போம். ஓ ஐ எம் ஸ்டில், நான் இன்னும் சாவலடா பைத்தியக்கார். ஓயோயோ இப்போ செத்துட்டேன்டா பைத்தியக்கார். இவனுங்க வரவனுங்களெல்லாம் பாதி பேர் ராக்கெட் லான்ச்சரை வச்சு தான் அடிக்கிறானுங்க. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா தெரில. பாஸ்ன்னா என்னதுடா? ஓ இதெல்லாம் கிளைம் பண்ணிக்கலாமா? இது என்னது? ஆண்டு கட்டி அமௌண்ட்டா? எனக்கு ஒருத்தன் பண்ணால் பாருங்க, அடித்து முடிச்சுட்டு இந்த அமௌண்ட்டை போட்டான். குடி பேக்கி அப்படின்னா கண்டெயின் ஸ்பெஷல் ஐட்டம்ஸ். என்ன ஸ்பெஷல் ஐட்டம்ஸு? ஆடட் டு பேக். யார் அது? இவனா? சரி வா தனுஷ். ஓ வேறு யாரோ ஒருத்தாங்க. ஐயோ டே வேணாண்டா, இதுவே போயிடலாம்டா. வாடா 100%டா. ஆமாண்டா அதுதான்டா. அவன் 20, நான் 10, 11, விச் மீன்ஸ் 11. யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்ப்போம். ஐயோ என்ன இவன் சுடவே மாட்டேங்கிறான்? யாரா நீ சுடவே மாட்டேங்கிற? டேய் கெட்டடி வித்தா. சரி வாங்க நம்ம விளாடுவோம். நம்மளுக்கு என்ன, நம்ம பாட்டுன்னு ஓடியாடி விளாட வேண்டியதான். ஓட்டிகிட்டே போகிறான் இப்போ பார்த்தாலும். ஐயோ அவ்வளோதான் முடிச்சாச்சு. எப்படி உன்னை கூட 10 லெவல் தானே அதிகம் அப்படின்னீங்கன்னா அதிகமாக இருக்கான்ல, பரவாயில்ல. ஓட்டிப்பா அவனே அவனுக்கு நேடாக போட்டு செத்துருவான் போல் பைத்தியக்கா. டேய் உனக்கு விளாட தெரியுமா தெரியாதாடா? 20 லெவல் இருக்கேல்லடா, விளாட வேண்டியது என்னடா? ஏன்டா அப்படி தான் பண்ணுற? இப்போ நல்லா தான் விளாட வேண்டாம் பைத்தியக்கா. இப்போ நேடு போடுறதுக்கு தான் பார்க்குறான் பார்த்தீங்களா? ஐயோயோ இவ்வளோ ஹெச்பியை குறைச்சி விட்டான். கொஞ்சம் தான் குறைச்சிருக்கான். அட பாவி, நான் நின்று அடிக்கணும்டாடி. அங்கே தேடிட்டு போகிறேன். நான் பின்னாடி நின்றுட்டு இருந்தேன். மேட்ச் பாயிண்ட்டு நம்ம இந்த டைம் ஃபிஸ்ட்டில் முடிக்க முடியுதான்னு பார்ப்போம். ஃபிஸ்ட்டுங்கடா, ஃபிஸ்ட் அடிக்கணும். ஹாய் அவ்வளோதான், ஃபிஸ்ட்லேயே முடிச்சாச்சு. இதுலேருந்தே தெரிலையும் எவ்வளோ பெரிய லூஸ் பையன்ட்டு. அவ்வளோதான் வந்தாச்சு. யாரா இவன் கூட? சிக்மா பாயா 29 வச்சுருக்கா. கிராஸர் இல்லை ப்ளே கிரவுண்ட். இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த டயர் மேலே குதிச்சா நம்ம மேலே போவோமோ? இருங்க போய் பார்ப்போம். இவன் 29 வேறு இருக்கேன். எனக்கு வந்து முடிச்சிருவானோன்னு நினைக்கிறேன். எங்கடா? அங்கே இருக்கான், பார்த்துட்டேன். இது ராக்கெட் லான்ச்சர் வச்சுருக்காங்க. ராக்கெட் லான்ச்சரு. ஐயோ ஏன்டா எல்லோரும் ராக்கெட் லான்ச்சராக எடுத்துகிட்டு வந்து நீ சாவடிக்கிறீங்க? டே இங்கே இருக்கானா? இங்கே தான் இருந்தான். இல்லைங்க இல்லை அங்கே இருக்கான்டா, பார்த்துட்டேன்டா. தம்பி ஓ இது வேறு எனக்கு கண்ட்ரோல்ஸ் வேறு செட் ஆக மாட்டேங்குது. ஏன்டா குளிச்சுட்டே இருக்கியா பைத்தியக்கார்? HP மூவ் பண்ணுறான்.
ம் 36 எதை வச்சு அடித்தானே? ஐயோ பார்க்க வேறு மறந்துட்டேன். சரி விடுங்க பார்த்துக்கலாம். இவன் கூச்சிட்டே அடிக்கிறான். எங்கே இருக்கான்னு பார்ப்போம். எங்கடா இருக்கான்? அங்கே இருக்கான். இந்த மேப்பை தெரியாமல் எடுத்துட்டேன் டாடி. இவன் குதிச்சுக்கிட்டே இருக்கான், அடிக்கவும் முடியல. ஓகே இன்னும் கூட இவன் என்னை அடிக்கலையா? நான் கவர் எடுத்து தான் நின்றுட்டு இருந்தேன். ஆடாடே நான் எங்கேயோ ஓடிட்டேன்னு நினச்சி எங்கேயோ போயிட்டானே. ஓ பின்னாடி ஏய் சே பரவாயில்ல, நல்லா தான் விளையாடுறான். ஆனால் ஜம்ப் பண்ணி அடிக்கிறதுனால என்னால் அடிக்க முடியல. அவன் கரெக்டாக மேலேருந்து ஸ்கோப் போட்டு அடிக்கிறான். இங்கே தான் வருவான் கண்டிப்பாக. என்னடா அடிச்சுட்டே இருக்கான்? எங்கடா இருக்கான்? ஐயோ 1 HP. யாரா இந்த அடி அடிக்கிறான்? குதிச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கான். எனக்கு குதிச்சு அடிக்கவும் தெரியாது, குதிக்கிறவனே அடிக்க தெரியாது. எப்பா எப்படி இப்போ தான் முதல் டைம் அடிச்சிருக்கேன். அவன் 3 டைம் அடிச்சிட்டான். ஐயோ இவனுங்களாச்சும் மொபைலில் ஒருத்தன் பிசியில் வந்தான் பாருங்க. ஐயோ ராக்கெட்டில் அடிச்சிரு. என்னடா வெறி உனக்கு, இந்த அடி அடிக்கிற? அப்பா அடிச்சான்டா. ஆர்பிஜி வச்சு முடிச்சுக்கிட்டு இருக்கான். இங்கே தலை ஒரு டைம் அடித்ததுக்கே கட் போயிட்டாரு. மங்கி சார் இங்கே பாருங்க, எல்லா இடத்துலையும் போட்டு கொளுத்திட்டு இருக்கேன் என்னை தேடி. ஐயோ அடிச்சிட்டான்டா. ஏன்டா அடி வரவன்? சரி விடு, ஏதாவது பண்ண முடியுமா? கன்று ஒன்றுமே கிடைக்காது தான். சாங் இருக்கு, ஒரு சாங் போடுவோம். அப்புறம் பேக் ஒரு ஃபிஸ்ட்டு நேடுடா. ஸோ எல்லோரும் வந்து இப்படி அடிச்சுட்டே போனீங்கன்னா பின்ன நான் எப்படா விளையாடுறது? நான் வந்ததுலேருந்து ஒரு மேட்ச்சு கூட ஜெயிக்கலன்னு தான் நினைக்கிறேன். ஆமாம், ஒரு மேட்ச்சு கூட ஜெயிக்கலை. இது யார்? இவன் எவ்வளோ லெவல்னு வேறு பார்க்கலையே. 94. ஐயோயோ ஐயோயோ எதுக்குள்ளேயோ போகுதே. ஐயோ டே கேன்சல் வெரிஃபிகேஷன். எஸ் கேன்சல்.
வெளியே மட்டும் போயிடக்கூடாது. 94 லெவலு கைஸ். இவங்க கூடலாம் நான் ஜெயிக்கிறது கண்டிப்பாக முடியாது. ஏன்னா 29 கூட உட்காந்து முக்கிட்டு இருந்தேன். ஒட்டிச்சாண்டா. அப்பா எதை வச்சுட்டு அடிச்ச? ஸ்னைப்பரு. அமௌண்ட்டெல்லாம் போடுறான். ஸ்னைப்பர் வச்சு அடிக்கிறான். மேலே நிற்கிறான் பார்த்தீங்களா? அட்டிப்பா. ஏய் ஸ்பியரை வச்சு இப்படி ஜம்ப். ஓ நம்ம எவ்வளோ ஹைட்டாக ஜம்ப் பண்ணுவோம் நார்மலாக? அவன் மட்டும் எவ்வளோ ஹைட்டாக ஜம்ப் பண்ணுறான்? அந்த ஸ்பியர் மேலே குச்சதுனால இருக்குமோ? ஸ்பியரு இவன் ஆக மாட்டான். ஜஸ்ட் மிஸ்ஸு. சே 6 HP தான் அவனுக்கு. இவன் ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிச்சிட்றான். குளோபல் சென்சேக்கில் என்னமோ ஒன்று. அது அவன் தான் வரும் பாருங்களேன். இவன் செத்தான். அவன் 94 லெவலுன்னு ஒன்று வந்துட்டான். ஐயோ நீயா? வேணாம், நீ ரொம்ப அடிக்க. ஏ போடா 28 லெவல் தானேடா. நான் போகிறேன்டா. என்னது அது? டாஸ்க் கம்ப்ளீட்டடா. ஏன் பேட்டில் கிரவுண்ட்ஸ்குள்ளேயாவது போச்சு? இப்போ நம்ம கொஞ்ச நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஏய் நான் வேறு அது முடிஞ்சு இது முடிஞ்சு நம்ம டென்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். அதோட நம்ம வந்துட்டு கிராணி பார்ட் 1 2ல் பார்ட் 2 போட்டிருப்போம், பார்ட் 1 போட்டிருப்போம். பார்க்கலன்னா மறக்காமல் பாருங்கள். அப்புறம் பிஜிஎம்ஐயில் நான் வருண் அப்புறம் இன்னொரு அண்ணா எல்லோரும் சேர்ந்து சிக்கன் டின்னர் அடிச்சிருப்போம். அதையும் பார்க்கலன்னா மறக்காமல் பார்த்துருங்க. ஃப்ரீ ரிவார்ட்ஸ் நான் மட்டும்தான் நான்லாம் வருவேன். வேறு வழி இல்லை. ஜாயின் கம்யூனிட்டியா? ஏன்டா இல்லைனா தரமாட்டிங்களாடா? இது என்னதுடா? நான் சிட்டி சாம் ரைவல்ஸ் சாம் கிவ் டு ஆல் வெப்பன்ஸ் ஃபார் எவர். ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். மீண்டும் இன்னொரு நல்ல கண்டென்ட்டில் சந்திக்கிறேன். பாய்.